வெல்கம் டு திரு சீசன். ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த ஓடிசி படம் பார்த்துட்டு ஸோ அதை பற்றி பேசலாம். ஸோ இந்த படத்தை போய் சொல்லணும்னா கிறிஸ்டோபர் நோலன். ஸோ அவரோட படம் ஐயா எப்படியா இந்த படத்தை எடுத்தீங்க? ஏன்னா அந்த படம் முழுக்க ஐமேக்ஸ் கேமராவில் ஷூட் பண்ண ஒரு படம். ஐமேக்ஸ் கேமரா வந்துட்டு ரொம்ப வெயிட்டான ஒரு கேமரா. அண்ட் அந்த கேமராவை கேரி பண்ணிட்டு ஒரு சின்ன சீன் பண்ணலாம்னு வந்துட்டு அவ்வளோ எஃபோர்ட் பண்ணணும். ஆனால் அந்த படம் ஃபுல்லாகவே அந்த கேமரா வச்சு தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது வந்துட்டு இந்த மாதிரி பகீர் தான் இருக்கு. ஏன்னா படம் அவ்வளோ லைவாக தான் படத்தை எடுத்திருக்காங்க. ஒரு சில சீன்ஸ் தான் கொஞ்சம் செட்டு போட்டு எடுத்திருக்காங்க. மற்றபடி எல்லா விஷயமும் லைவாக தான் எடுத்திருக்காங்க. ஐயா அதெல்லாம் இந்த மனுஷனால மட்டும் தான் முடியும். மனுஷன் மிரட்டி விட்டுருக்காரு. சினிமா மேல அவ்வளோ அளவு இவருக்கு. ஸோ சூப்பரா பண்ணியிருக்காரு. சரி, இந்த படத்தோட கதை என்ன? அதாவது கடவுளை வச்சு எழுதின ஒடிசி கதையே கடவுளே இல்லாம எடுக்க முடியும் அப்படின்னா அது நம்ம நோலன் ஐயாவால மட்டும்தான் முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஐயா ஒரு வேலை படம் பார்த்துட்டு இருக்காரு. இந்த படத்துல வந்துட்டு நம்மளுக்கு ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்குமே விஷுவலா மாட்டி விட்டுருப்பாங்க. முடிஞ்சவரை இந்த படம் ஒரு பெரிய ஸ்கில்ல பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு வேலையான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா கொடுக்கும். அண்ட் அதே மாதிரி படத்துல ஏகப்பட்ட கேஸ்ட் இருக்காங்க. எல்லாருமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. படத்துல ஒரு சில த்ரில்லிங் சீன்ஸா இருக்கட்டும், ஒரு சில ஹை பாயிண்ட்ஸ்ல வந்துட்டு செம்மையா இருந்துச்சு. முக்கியமா இந்த விஷயத்தை சொல்லி ஆகணும், இந்த படம் ரொம்ப 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 பொறுமையா போகும். ஸோ அந்த பொறுமையோட உட்காந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலையோட எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா கொடுக்கும். அண்ட் படத்துல அந்த ஒடிசியஸ் மன்னர் ஐயோ தலைவா வேலையோட பண்ணியிருந்தீங்க. அந்த மனுஷன் அவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காருங்க. சூப்பரா பண்ணியிருந்தாரு. அண்ட் சேம் டைம் டாம் ஹாலண்டா இருக்கட்டும், சென்டாயாவா இருக்கட்டும், அப்புறம் அந்த ஒடிசியஸோட மனைவி அவங்களா இருக்கட்டும், அப்புறம் இன்னொன்று ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களாம் வந்து சீரியஸா செம்மையா பண்ணியிருந்தாங்க. ஒரு சில கேரக்டர்ஸோட பேர் எனக்கு தெரியல, ஸோ அதுக்கு சாரி. பட் அவங்க எல்லாருமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமா ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து இது வந்து கதையா ஒரு சில இடத்துல கேட்டிருக்கேன். பட் அது படமா வந்து நோலன் ஐயாவோட ஸ்டைல பார்க்கும்போது ஐயோ மனசு என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. மேப் விட்டுருந்தாரு. ஸோ நீங்க நோலன் ஐயாவோட சயின்ஸ் ஃபிக்ஷன் படம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பார்த்து இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை இந்த படத்தில் உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும். அந்த படத்தை தாண்டி ஏன்னா வந்துட்டு அந்த படம் வந்துட்டு என்னதான் ஒரு ஃபிக்ஷனல் கதையாக தான் இருக்கும். அவரோட இந்த படங்கள்லாம் வந்துட்டு இந்த படம் ஒரு நாவலை பேஸ் பண்ணி வந்த படம் அப்படின்னால இது ஒரு வித்தியாசமான அனுபவம் உங்களுக்கு கண்டிப்பா. அண்ட் என்னன்னு தெரியல, இந்த படத்துக்கு நெகட்டிவ் நியூஸ் ஒரு சில இடத்துல ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஏன் சத்தியமா தெரியல. இந்த படம் மட்டும் இல்லை, இப்போ என்ன ஒரு பெரிய படமா வந்தாலுமே அதுக்கு ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸ்மே வந்துட்டு ஏன் ஸ்ப்ரெட் பண்ண சத்தியமா எனக்கு புரியவே இல்லை. சரி, தமிழ் படம் தான் பண்றாங்க அப்படின்னா ஹாலிவுட் படம், அதுவும் நம்ம நோலன் ஐயா படத்துக்கு இந்த மாதிரி பண்றாங்க நினைக்கும் போது ஒரு மாதிரி என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த ரிவ்யூஸ் எல்லாம் கண்டுக்காதீங்க, அதெல்லாம் ஓரமா தூக்கி போட்டுருங்க. தயவு இந்த படத்தை பெரிய ஸ்கிரீன்ல மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு ஐமேக்ஸ் ஸ்கிரீன்ல என்னால பார்க்க முடியல, எப்பிக்ல என்னால பார்க்க முடியல. என்னோட சரௌண்டிங்ஸ்ல பெருசா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை. ஸோ அதனால நான் ஒரு சாதாரண ஒரு பெரிய ஸ்கிரீன்ல தான் பார்த்தேன். எனக்கு வேலையோட எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. ஸோ நீங்க இருக்க நியர்பை ஏரியாஸ்ல ஐமேக்ஸ் எப்பிக்ல இருந்தா தயவு செஞ்சு மிஸ் பண்ணாம பாருங்க. ஒரு ஒர்த்து வாட்சிங்கா கண்டிப்பா இருக்கும். ஒரு கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாவே. அண்ட் அந்த நெகட்டிவ் நியூஸ் பரப்புறவங்களாம் ஒன்னு சொல்லிக்கிறேன், ராஜா கையை வச்சா ராங்கா போனதுல அந்த மாதிரி தான் நோலன் ஐயா கையை வச்சா அது எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் அது ராங்கா போகவே போகாது. இந்த மனுஷன் ஃபிளாப் இல்லை, இந்த மனுஷன் கொஞ்சம் கூட சரியா மாட்டாரு. அந்த அளவுக்கு தான் பிசு தராம சூப்பரா பண்ணியிருக்காரு. ஸோ மிஸ் பண்ணாம அந்த படத்தை தேர்தல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ படத்தை கேட்க பார்த்தவங்க உங்களுக்கு எப்படி அப்படின்ற விஷயத்தை கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அடுத்தடுத்து வீடியோஸ் வர காத்துட்டு இருக்கு. ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ் கேஷ். நான் கெஞ்சி கிடைக்கிறேன், தயவு செஞ்சு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோஸ் கொஞ்சம் நல்லா ஷேர் பண்ணுங்க, பாருங்க, லைக் பண்ணுங்க, கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.